இந்த வீடியோவில் நம்ம எப்படி சௌச்சௌ சட்னி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் சௌச்சௌவை எடுத்து தோல் சீவி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 6 பூண்டு பல், பெரிய சைஸ் வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 1/4 கப் தேங்காய் துருவல். இப்போது ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு 6 பூண்டு பல் சேர்த்து பூண்டு நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் ஆனியனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி, ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்குனா போதும். இப்போ 3 பச்சை மிளகாய், புளி, காய் சேர்த்து காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை 3 to 4 மினிட்ஸ் வதக்குனா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ காயில் லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, 1/4 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கூல் ஆன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி சாப்பாட்டில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சாப்பாட்டில் பருப்பு பொடி போட்டு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.